அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷஹ்ரு ரமலான் விசேட இஃப்தார் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலே பண்பாட்டு மாற்றத்தை நோக்கிய ரமலான் என்ற தலைப்பிலே நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய கலந்துரையாடலுக்காக நாங்கள் விசேடமாக அழைத்திருப்பது மாவனல்லை ஆயிஷா உயர்கல்விக் கல்லூரியின் அகாடமிக்கல் செக்ஷனின் ஹெட்டாக இருக்கின்ற அஷேக் ஏ கியாஸ் முகமது நலீமி அவர்களை அழைத்திருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் கியாஸ் உஸ்தாத் அவர்களே. வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த புனித ரமலான் மாதத்திலே அமல்கள் நிறைந்த இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலே பொதுவாக முஹ்மின்கள் தக்குவாவை மேம்படுத்துவதற்காகவே காணப்படுகின்ற பல்வேறு விசேடமான அமல்கள் காணப்படுகின்றன. சூரத்துல் பக்ராவிலே 183வது ஆயத்திலே குறிப்பிடப்படுவது போன்று மூமின்களிடத்தில் தக்வாவை மேம்படுத்துவது ரமலானின் நோக்கம் என்ற அடிப்படையில் எமது இன்றைய தலைப்பான பண்பாட்டு மாற்றங்களோடு எவ்வாறு இதனை தொடர்படுத்தி நோக்கலாம் உஸ்தாத் அவர்களே? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். ஒரு முக்கியமான விடயம் நீங்கள் சுட்டி காட்டுறீங்க. ரமலானுடைய நோக்கம் தக்குவா என்பதை குர்ஆன் அழகாக அடையாளப்படுத்தி இருக்கின்றது. லஅல்லக்கும் தத்தக்கூன் என்ற அந்த வசனத்தின் மூலமாக தக்குவா உள்ளம் சார்ந்த ஒரு விஷயம். அடுத்தவருடைய தக்குவாவிங்களுக்கு கடந்து பார்க்கலான்னு நாங்கள் சொல்லுவோம். உள்ளத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் என்றாலும் கூட அந்த தக்குவாவுடைய வெளிப்பாடுகள் மனிதனுடைய உடம்பால் உறுப்புகளால் அது வெளிப்படும் என்பது முக்கியமானது. தக்குவா உள்ளத்தில் இருந்தாலும் அதனுடைய வெளிப்பாடுகள் எங்களால் சமூகத்தில் பார்க்க முடியுமாக இருக்கும். அந்த வகையில் இந்த ரமலானில் தக்குவாவின் வெளிப்பாடாக பண்பாடுகள் தான் அமைய முடியும். எனவே பண்பாடுகள் மூலமாக ஒரு மனிதனுடைய தக்குவாவை எங்களுக்கு பார்க்க அளக்க முடியுமாக இருக்க வேண்டும். இப்படி சொல்கிற நேரம் இந்த விஷயம், அதாவது ரமலான் மூலமாக எங்களது பண்பாடுகள் சமூக நடத்தைகள் மாற வேண்டும் என்பது கொஞ்சம் குறைவாகத்தான் பொதுவாக பேசப்படுது. ரமலான் என்றால் உஸ்தாத் அவர்களே, இந்த இடத்துல நீங்கள் பண்பாடு என்பதனை விரிவாக விளக்கலாம். பண்பாடு என்று சொல்கிற நேரம் அஹ்லாக்னு நாங்கள் பொதுவாக அரபில் சொல்லுவோம். மனிதனுடைய நடத்தை சார்ந்த விஷயமாகத்தான் அது காணப்படுது. நாங்கள் அடுத்தவருக்கு உதவி செய்வது, உண்மை உரைப்பது, அமானிதமாக நடந்து கொள்வது என்று எங்களுடைய நல்ல பண்பாடுகளை தான் நாங்கள் இந்த பண்பாடு என்று கருதுகிறோம். எனவே ரமலானில் இபாதத்து நேரடியான வணக்கங்களுக்கு நான் கொடுக்குற முக்கியத்துவம் இது. தொழுகை, குர்ஆன் ஓதல் போன்ற பல்வேறு அம்சங்கள் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனால் இந்த பண்பாட்டில் மாற்றம் வர வேண்டும் என்பது சற்று குறைவாகத்தான் என்று பேசப்பட்ட அம்சமாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையையும் ஹதீஸில் நாங்கள் வச்சு பார்க்குற நேரம் இந்த பண்பாடு சார்ந்த செயல்களுக்கு அல்லாஹு தாலாவிடத்தில் நிறைய உயர்ந்த அந்தஸ்து இருப்பது நோக்கத்தக்கது. உதாரணமாக சில பண்பாடுகளை நடத்தைகளை மையப்படுத்தி ஒரு மனிதனுக்கு சுவர்க்கம் கிடைக்கிறது என்று கூட விளங்கப்படுத்தினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்து ஒரு பெண்ணை பற்றி நாங்கள் பேசுகிறோம். பாதையில் இருக்கின்ற இடையூறுகளை, குறிப்பாக ஒரு மரக்கிளையை அகற்றிய ஒரு மனிதன் அதன் காரணமாக சுவர்க்கத்து இன்பமாக இருப்பதை கண்டு என்று கூட சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இவ்வாறு இந்த தக்குவாத ரமலானுடைய நோக்கமாக இருந்தாலும் கூட இந்த தக்குவாவின் வெளிப்பாடுகள் எங்களது நடத்தையில் அடுத்த மனிதர்களோடும் இந்த உலகத்தோடு நாங்கள் கொண்டிருக்கின்ற உறவில் அது வெளிப்பட வேண்டும். உஸ்தாத் அவர்களே, நீங்கள் அந்த கூறியது போன்று பொதுவாக நோன்பு என்பது பொறுமையின் மாதம் என கூறப்படுகின்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே இவ்வாறான பண்பாட்டு மாற்றம் இந்த பொறுமையை உருவாக்குவதில் எந்த அளவுக்கு பங்கு வகிக்கின்ற என்பதை கூறலாமா? சொல்லுவாங்க ஷஹ்ரு சபர், ரமலான் என்பது பொறுமையின் மாதம் என்றே அது அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏனென்றால் இப்போ நாங்களும் பார்க்குறோம், ஒருவர் ஒரு ரமலானில் நோன்பு பிடிச்சி கொண்டு ஒரு நாளைக்கு சுமார் 12-14 மணித்தியாலங்கள் பசித்திருக்கிறார், தாகித்திருக்கிறார், தனது ஆசைகளை கட்டுப்படுத்தி கொண்டார் என்றால் அங்கு அவருக்கு பெரிய ஒரு பொறுமை தேவைப்படுகிறது. இன்னொரு வகையில் சொன்னால் பொறுமைக்கான பயிற்சி அவருக்கு அங்கே கிடைக்கிறது. இந்த பொறுமை என்பது எப்போ தேவைப்படும் தெரியுமா? அதாவது சமூகமாக ஒரு ஆள் வாழ்ற நேரம் தான் பொறுமை தேவைப்படும். உதாரணமாக சொல்லுங்கள், ஒரு மனிதர் காட்டில் போய்த்து தவம் இருக்கிற மாதிரி தனிச்சிருக்கிறார் என்றால் அவர் அடுத்தாக்களோட உறவாடுறது சம்பந்தப்பட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா அடுத்தாக்களுடைய தொல்லைகள் அவருக்கு வராது. எனவே அவருக்கு பொறுமையில தேவையும் இல்லை. இதை பொறுமை என்றால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எங்களது நேயர்களுக்காக கூற முடியுமா? இருந்த பொறுமையை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்றால்,
உதாரணமாக நாங்கள் ஒரு நோம்பாளியை பற்றி வர ஹதீஸில் இப்படி வந்தீங்களே, அவர்கிட்ட வந்து யாராவது அவரை ஏசினாலும் கூட என்ன சொல்லுவார், நான் நோம்பாளி நோம்பாளி என்று சொல்லிட்டு போவாரே தவிர திருப்பி அங்கே கவுண்ட் ஆர்கியூமெண்ட் பண்ணி சண்டை பிடிச்சி கொண்டிருக்க மாட்டார். இது பொறுமையர் ஒரு வெளிப்பாடாக எங்களை சொல்லலாம். அதே போல் நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அவங்களோட ஒரு பேர குழந்தை மகளோட புள்ள சரியான சோமிலாமையிற சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி மகள் மெசேஜ் அனுப்புகிறா, வாப்பா கொஞ்சம் வாங்க அவசரமாண்டு. அப்போ உடனே போக கிடைக்கல. எனவே ஒரு தூதர் அனுப்பினாங்க ஸல்லல்லாஹு அவங்க எங்கள் மகளுக்கு போய் சொல்லுங்க, ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப், இந்த மகள் பொறுமையாக இருக்கட்டும். அது மட்டும் சொல்லலை, பொறுமைக்குரிய கூலி அல்லாட்ட எதிர்பார்க்கட்டும்னு சொன்னாங்க. அது பிறகு பிள்ளைகளுக்கு நோய் கூடின நேரம் திரும்ப நபி ஸல்லல்லாஹு வந்தாங்க. அந்த பிள்ளை ஸல்லல்லாஹு மடியில் வஃபாத்தாச்சு என்ற செய்திகளாக நீக்குது. இங்கு நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், பொறுமை ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். ஒன்று, ஒரு பிரச்சனை கஷ்டம் வர நேரம் இனி செய்ய வழி இல்லைன்றதுக்காக வேறு வழி இல்லாமல் பொறுத்து கொள்றதுங்க. அந்த பொறுமைக்கு பின்னால் சில நாங்கள் அல்லாஹு தாலா மனசில் நொந்து கொள்கிற கட்டங்களும் வரும். இந்த பொறுமைக்கு கூலி இல்லை. ரெண்டாவது பொறுமை, எனக்கு வந்து இந்த பிரச்சனை அல்லாட புறத்திலிருந்து அல்லாவுடைய கல்லாவோட சம்பந்தப்பட்டு வந்திக்குது என்ற அந்த நியத்தில் இதில் நான் பொறுமையாக இருப்பதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு மறுமையில் இதை கூலியாக மாற்றி தருவான் என்ற எதிர்பார்ப்பில் அதன் இந்த இஹ்திசாப், அவள் கூலி அல்லாட்ட எதிர்பார்க்கட்டும் என்ற அந்த விஷயம். இது இவ்வாறு நாங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த பொறுமைக்கு அல்லாஹ் தஆலாவிடத்தில் கூலி இருக்கிறது. அல்லாஹ் எங்களை பல வகையில் சோதிக்கிறான். இது உஸ்தாத், இப்போ ரமலான் மாதம் பொறுமையுடைய மாதம் என்று கூறப்படுகின்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை ஏனைய காலங்களையும் இதனுடன் தொடர்படுத்தலாம். ரமலான் ஒரு பயிற்சி காலம் என்ற வகையில் ரமலானாக பெறுகிற இந்த பயிற்சி கட்டாயமாக எல்லா காலங்களிலும் நீடிக்க வேணும். எங்களுடைய பண்பாடு அகலாக்குகளோடு சம்பந்தப்பட்டு வர விஷயத்தில் இந்த பொறுமை மிக முக்கியமானது. குறிப்பாக நாங்கள் அடுத்தவர்களோடு வாழுகின்ற பழகுகின்ற உறவாடுகின்ற சந்தர்ப்பங்கள் இந்த பொறுமை அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டிய ஒன்று. அவ்வாறு பார்க்கின்ற போது உஸ்தாத், பொதுவாக அமல்களுடைய மாதம் அல்லவா இது. இதிலே ரமலானை பொறுத்த மட்டிலே பிறவரை அரவணைக்கின்ற ஒரு மாதமாகவும் இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எமது தலைப்பான பண்பாட்டு மாற்றத்துக்கான ரமலான் என்ற வகையில் இது எவ்வாறு ஒன்றுபட்டு செல்கின்றது என்பதை சற்று விளக்க முடியுமா? நீங்கள் சொன்னது போல இதனை ஷஹருல் முவாசாத் என்று ஹதீஸில் அடையாளப்படுத்திக்குது. பிறரையும் அரவணைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மாதம். எனவே பிறரை அரவணைத்துக் கொள்வது என்பதும் அது எங்களுடைய பண்பாடுகளோடு நேரடியாக தொடர்படுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. இதனை நாங்கள் சும்மா சாதாரணமாக சொல்லுவோம். அதாவது ஒரு நோன்பாளி தான் பசித்திருந்து தாகித்திருந்து அடுத்தவர்களுடைய குறிப்பாக ஏழைகளுடைய கஷ்டத்தை உணர்கிறான்னு நாங்கள் சொல்கிறோம் தானே. அப்போ அந்த விடயம்தான் குறிப்பிட்ட அந்த நோன்பாளியை அடுத்தவர்களோடு இணைந்து வாழுகின்ற அடுத்தவர்களை அரவணைத்துக் கொள்ளுகின்ற நிலைக்கு கொண்டு போகின்ற ஒரு அம்சமாக நாங்கள் பார்க்குறோம். அவ்வாறானால் உஸ்தாத், இதனை எமக்கு கூறலாமாய், தற்போது இந்த ரமலான் காலத்தில் தான் பொதுவாக ஜக்காத் கொடுப்பனங்களை செய்கின்றார்கள். வருடம் ஊராக செய்யலாம், ஆனால் நன்மை கருதியோ ஏதோ காரணத்தினால ஜக்காத் கொடுப்பனவோ சதக்காக்களை கூடுதலாக செய்கின்ற விடயங்கள் எல்லாம் ரமலான் காலத்திலே தான் நடைபெறுகின்றது. இதையும் இந்த பிறரை அரவணைக்கின்ற விடயத்திலே எவ்வாறு ஒன்று சேர்க்கலாம் அல்லது இது பற்றி விளக்கலாம்? கட்டாயம். இந்த நீங்கள் சொன்னது போல ஜக்காத் என்பது ரமதானுக்கு கட்டாயம் ரமதானில் தான் கொடுக்கணும் என்ற கட்டாயம் கடமை இல்லாவிட்டாலும் எங்கள் சமூகத்தில் ஒரு ஒழுங்காக மாறி இருக்கிறது. ஒரு சிஸ்டமாக ரமதானில் நான் கணக்கு பார்த்து கொடுக்குறேன் என்ற அந்த ஒழுங்கு சில நேரம் அது நன்மை எதிர்பார்த்ததாக இருக்கலாம். இது ஒரு முக்கியமான அடையாளம் நாங்கள் ஏழைகளை கவனிக்கிறோம் என்றதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி சொல்ல வருகின்ற ரமதான் கால செயல்பாடுகளை பேசுகின்ற ஹதீஸ் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ரமதான் காலத்தில் அஜுவத் மினர் ரீஹில் முர்சலா, வீசுகின்ற காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வார்கள். சாதாரண கால தர்மம் செய்கிறவர்கள் ரமதான்ல வீசுகின்ற காற்றை விட அதிகமாக தர்மம் செய்வாங்க என்றால் எங்களுக்கு மிக தெளிவாக இந்த ஹதீஸ் சொல்லுது, அடுத்தவர்களுடைய அந்த இடர்களை கஷ்டங்களை நீக்குவதில் இந்த சதக்காவும் ஜக்காத்தும் பெரும் பங்கு வகிக்கிறது. அது இந்த ரமதான் காலத்தில் மேற்கொள்ளப்படுவது நாங்கள் அடுத்தவர்களை அரவணைக்கிறோம் என்பதற்கான அழகான சிறந்த ஒரு அடையாளமாக எங்களுக்கு சொல்லலாம். ஜக்காத்தை பொறுத்தவரையிலும் கூட நாங்கள் பார்க்கிறோம் 8 கூட்டம் என்று வார நேரம் அதில் அதிகமானவர்கள் ஏழைகள். இதில் ஃபித்ராவையும் இணைத்து பார்க்கலாம். ஏனென்றால் ஜக்காத்துல் ஃபித்ர் என்றது ஒரு நோன்பாளி
தனது நோன்பை நிறைவு செய்கின்ற போது கொடுக்கின்ற ஒரு அம்சம். அதனை பற்றி வருகின்ற ஹதீஸிலும் கூட அந்த ஜக்காத்துல் ஃபித்ருடைய 2 நோக்கங்களை விளங்கப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, நோன்பாளியுடைய குற்றம் குறைகள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு காரணம். 2வது, ஏழை எளியவர்களுக்கானது உணவாக மாற வேண்டும் என்பது. குறிப்பாக அவங்களோட பெருநாள் சிறப்பாக அழகாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஜக்காத்துல் ஃபித்ருக்கு பின்னால் இருக்கிறது. எனவே தான் அந்த நோன்பின் இறுதி பகுதியில், நோன்பின் கடைசி கட்டங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கிற என்ற ஒரு ஒழுங்கு ஏற்படுத்தப்பட்டிருப்பது இதற்கான மற்றும் ஒரு காரணியாக இருக்கலாம். அதே போல நாங்கள் இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம் என்னென்றால், இந்த ஏழைகளை நாங்கள் அரவணைத்துக் கொள்வது அல்லது அடுத்த மனிதர் அரவணைத்துக் கொள்வது என்பது இன்று அவருடைய தேவை சற்று கூடுதலாக இருக்குது எங்கே சூழலை பொறுத்தவரையில். ஏனென்றால் இந்த பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் வந்து மனிதனுடைய அந்த வாழ்க்கை தரம், வாழ்க்கை நிலை சற்று பின்னடைந்திருக்கிறது. வெளிப்படையாக மனிதர்கள் சகோதரர்கள் சொல்லிக்கொண்டாலும் சொல்லிக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் பார்க்குற நேரம் செலவுகள் அதிகரித்திருக்கிறது, உழைப்பு அல்லது வருமானங்கள் குறைந்திருக்கிறது என்ற வகையில் ஆரம்ப முன்னைய காலங்களை விடவும் இன்று நாங்கள் அடுத்தவர்களை அரவணைக்கின்ற அந்த தேவை சற்று அதிகமாகவே இருக்கிறது என்று எங்களுக்கு சொல்லலாம். உஸ்தாத், அதிலே நாங்கள் இன்னொன்றை சேர்த்துக்கொள்ளலாம். தற்போது இஃப்தார்களை கூடுதலாக கொடுத்து மக்களை பள்ளி வாயில்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற வேலைகளையும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். அவ்வாறு உஸ்தாத், பொதுவாக பொய் பேசுவதையும் பொய் சார்ந்த செயல்களையும் யார் விடவில்லையோ அவர்கள் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்தவித தேவையும் இல்லை என்ற அந்த நபிமொழிக்கு அமைவாக எமது இந்த தலைப்புடன் அதனை எவ்வாறு விளக்கலாம்? நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு பண்பாட்டு மாற்றம் என்ற தலைப்பை மிக அழகாக வரையறுத்து சொல்றது போல நீங்க சொல்ல அந்த அதிசயிக்குது. வல்லம் எத கௌல ஜூரி வல் அமல பிஹி, ஒரு பொய்யான வார்த்தையையும் பொய் சார்ந்த செயலையும் யார் விடலையோ அந்த அதிசய முடிவு என்ன தெரியுமா? ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அயத தஆமஹு வ ஷராபா. அவர் குறிப்பிட்ட அந்த மனிதர் தனது உணவையும் தாகத்தையும், உணவையும் அல்லது தண்ணீரையும் அவர் கைவிட்டு விடுவதில் அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லைன்னு வந்துக்குது. அதில் என்னென்றால் அர்த்தம், ஒரு இபாதத் அதனுடைய நோக்கத்தை அடைய வேண்டும் என்று சொல்கிற நேரம் எங்களுக்கு தெரியும் இஸ்லாத்திட பார்வையில் ஒவ்வொரு இபாதாவாக பார்க்கப்படுகின்ற, கிரியைகளாக பார்க்கப்படுகின்ற அடிப்படை வணக்கம் என்று நாங்கள் சொல்லுகின்ற தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் போன்ற இந்த ஒவ்வொரு கடமைக்கு பின்னாலையும் அழகான தெளிவான நோக்கத்தை குர்ஆன் அடையாளப்படுத்தியது. தொழுகைக்கு ஒரு நோக்கம் அடையாளப்படுத்தி. எனவே இந்த நோக்கம் அடைய பெறாத போது குறிப்பிட்ட அந்த இபாதத்துடைய பெருமானம் அல்லாஹு தாலாவிடத்தில் எதுவாக இருக்கும் என்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. உலகத்திலே நான் சொல்றேன் தானே, ஒரு வேலையை செஞ்சா ஒரு முடிவு நோக்கம் அடைய பெறணும். பரீட்சை எழுதுற மாணவர் எந்த வகையான, இப்ப நீங்கள் கூறிய போன்ற எந்த வகையான அமலாக இருந்தாலும் அதன் நோக்கம் சரியாக நிறைவேறாத போது அது பயனற்றது என்பதனையே இது விளக்குவதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் உஸ்தாத் அவர்களே, இந்த ரமலான் மாதம் ஒரு பயிற்சி களமாக கருதப்படுகின்றது. அவ்வாறான இந்த பயிற்சி களத்திலே பெறுகின்ற அந்த பயிற்சி ஏனைய காலங்கள், ஏனைய மாதங்களில் எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம், அதை எவ்வாறு செயற்படுத்தலாம் என்று பற்றி சற்று விளக்கலாம். இதுவும் ஒரு முக்கியமான விடயம். ரமலான் என்பது ஒரு பயிற்சி களம். நாங்கள் மொத்தமாக 12 மாதத்தை எடுத்து பார்த்தால் ஒரு மாதம்தான் ரமலான், அடுத்த 11 மாதம் நோன்பு அல்லையே. எனவே இந்த ஒரு மாதத்தை அல்லாஹ் தஆலா பயிற்சி களமாக ஆக்கியிருக்கிறான் என்றால் அங்கு பெறப்படுகின்ற பயிற்சி அடுத்த 11 மாதங்களுக்கும் ஒரு மனிதனை டிரைவ் பண்ணுகின்ற, அவனை ஓட்டிச் செல்லுகின்ற ஒரு பயிற்சியாக மாற வேண்டும். இல்லாவிட்டால் அந்த பயிற்சி களத்துடைய அர்த்தம் இல்லாமல் போய்விடும். எனவே இந்த ரமலான் காலம் நாங்கள் பெறுகின்ற எல்லா பயிற்சிகளும், அது நேரடியான அடிப்படையான வணக்கங்களாக இருக்கலாம், குர்ஆன் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கின்ற தொடர்பாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி இந்த பண்பாட்டு மாற்றங்களாக இருக்கலாம், இவை அனைத்தும் ஏனைய எல்லா காலங்களுக்கும் ஒரு மனிதனிடத்திலே பலமாக இருக்க வேண்டிய ஒரு அம்சமாகத்தான் அல்லாஹு தஆலா ரமலான் அப்படித்தான் வச்சு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கான்னு தான் நாங்கள் சொல்லணும். எனவே ரமலான் மாசத்தில் நாங்கள் நோன்பு பிடிக்கிறோம், பசித்திருக்கிறோம், தாகத்திருக்கிறோம், ஆசையில கட்டுப்படுத்துகிறோம் என்றால் அது எங்களுக்கு தக்குவாவை அதிகரிக்க வேண்டும். அந்த தக்குவா என்பது மனிதனுடைய நடத்தையில், உடம்பால் செய்கின்ற செயல்களில் வெளிப்படுகின்ற, இன்னொரு வகையில் சொன்னால்
பண்பாடாக பிரதிபலிக்கின்ற அம்சமாக அது இருக்க வேண்டும். ஆம் உஸ்தாத் அவர்களே, உண்மையாக சிறந்த முறையிலே பண்பாட்டு மாற்றத்தை நோக்கிய ரமலான் என்ற விடயத்திலே சிறப்பாக விளங்கச் செய்தீர்கள். அந்த வகையில் உங்களுக்கு ஜசாக்முல்லா ஹைரன். ஆம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி பண்பாட்டு மாற்றத்திலே நோக்கிய ரமலான் என்ற தலைப்பிலே நாங்கள் மாவனல்லே ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் அகடமிக்கல் ஹெட் ஆகிய செயற்படுகின்ற ஷேக் கியாஸ் முகமது நலீமி அவர்களுடன் உரையாடினோம். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திருக்கும் என நினைக்கின்றோம். எனவே இத்துடன் எமது நிகழ்ச்சிகளை முடித்து விடைபெறும் நான் ஆயிஷா உயர்கல்வி கல்லூரியின் செயற்பாட்டு பணிப்பாளராக இருக்கின்ற முகமது நிஸ்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.